ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் உங்களுக்காக வேற லெவல் படத்தை எடுத்துக்கிட்டு வந்திருக்கிறேன். படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒன் லைன் சொல்றேன், கேட்டுக்கோங்க. நம்ம படத்துல இருக்கிற ஹீரோயினுக்கு எல்லா மார்ஷியல் ஆர்ட்ஸுமே தெரியும், எல்லாத்தையும் கத்துக்கிட்டு இருக்கிறா. இருந்தாலும் அவளுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தால இதெல்லாத்தையும் விட்டுட்டு மறந்து ஒருத்தரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி ஹனிமூனுக்கும் வராங்க. பட் இவங்க ஹனிமூனுக்கு வந்த நேரத்துல இவங்களுடைய ஹஸ்பண்டுக்கு ஒரு எதிர்பாராம பிரச்சனை வருது. ஹஸ்பண்டுக்கு பிரச்சனைன்னும் போது கடுப்பான நம்ம ஹீரோயின் ஹஸ்பண்டை காப்பாத்துறதுக்காக என்னென்ன பண்ணாங்க, கடைசியில் அவரை காப்பாற்ற முடிஞ்சதா இல்லையாங்கிறது தான் இந்த படம். இப்போ வாங்க நம்ம டைரக்டா கதைக்குள்ளேயே போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது நைட் டைம்ல ஒரு சத்தம் கேட்டு திடீர்னு எழுந்திக்கிறாங்க. அவளுக்கு ஏதோ பிரச்சனை மாதிரி தோணுது. அப்ப அவளுடைய அப்பா சொன்னது அவளுக்கு ஞாபகம் வருது. இந்த மாதிரி எல்லா நேரத்திலயும் நான் உன்னை காப்பாற்ற இருக்க மாட்டேன், உன்னை நீ தான் காப்பாத்திக்கணும், என்னுடைய வாழ்க்கை எப்ப வேணா முடிஞ்சு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அப்ப அந்த சத்தம் வர இடத்துக்கு நம்ம ஹீரோயின் போய் பாக்குறாங்க. அங்க அவளுடைய அப்பாவை 2 பேர் கொண்டாங்க. ஏன்னா இவளோட அப்பா ஒரு ட்ரக் டீலர். அந்த காரணத்தினாலேயே சின்ன வயசுல இருந்தே அவருடைய பொண்ணுக்கு நிறைய மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாம் கத்து கொடுத்து வளர்க்குறாரு. அவருடைய பொண்ணு கிட்ட சொன்ன மாதிரியே கிரிமினல்ஸ் வந்து அவரை கொன்னுட்டாரு. இதை பார்த்த நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கூட பயப்படாம அங்க இருந்த ஒரு கன் எடுத்து 2 பேரையும் ஷூட் பண்ணிட்டாங்க. இங்க இந்த சீனை கட் பண்ணி இப்ப 12 வருஷத்துக்கு பிறகு காட்டுறாங்க. இன்னைக்கு நம்ம ஹீரோயினுக்கு கல்யாணம். அவங்க இந்த இன்சிடென்ட்டுக்கு போறோம், இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாத்தையுமே விட்டுட்டு எல்லாத்தையுமே மறந்துட்டு அவங்க வேலைக்கு போன இடத்துல ஒரு பையனை லவ் பண்ணி இப்ப கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. இவர் தான் நம்ம ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்க போறாரு. கல்யாணம் நடக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட அவங்களுடைய அப்பா வந்து அவர்கிட்ட, உனக்கு அந்த பொண்ணை பத்தி எதுவுமே தெரியாது, அவளுடைய பாஸ்ட் லைஃபை பத்தி கூட தெரியாது, அப்புறம் எதுக்கு அவளை கல்யாணம் பண்ணிக்க போற அப்படின்னு அவருடைய அப்பா கேட்க, இல்லப்பா அவ ரொம்ப நல்ல பொண்ணு, அவளை மாதிரி ஒருத்தர் கிடைக்க மாட்டாங்க, ஸோ எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல அவருடைய அப்பாவும் சரி ஓகே உன் இஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்படியே கொஞ்ச நேரத்துல கல்யாணமும் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. இப்ப நம்ம ஹீரோயின் ஒரு புது லைஃபை ஸ்டார்ட் பண்ண போறாங்க. கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நாள் ஹனிமூனை என்ஜாய் பண்றதுக்காக ஒரு ஐலாண்டுக்கு போறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஒரு பெரிய பணக்காரனோட பையனு. அவங்க போற ஐலாண்ட்ல வந்து அவங்களுக்கு சொந்தமான ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டுக்கு போய் ஹீரோயின் கிட்ட சொல்றா, இங்க பாரு நம்ம ஒரு வாரமா இந்த ஐலாண்டை சுத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து அங்க இருக்கிற அவரோட சின்ன வயசு போட்டோ எல்லாம் காட்டுறாரு. அதுக்கப்புறமா இவங்க நிறைய நேரம் ஜீப் ரைட் போறாங்க, ஃபிஷிங் பண்றாங்க, நிறைய வாட்டர் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் செஞ்சு என்ஜாய் பண்றாங்க. அதுக்கப்புறம் சூப்பரான இடத்துக்கு டின்னர் சாப்பிடுறதுக்கு போறாங்க. அங்க மேனின்னு சொல்லி ஒருத்தர் இவங்களோட இன்ட்ரோ ஆகிறாரு. இங்க வர டூரிஸ்ட்களுக்கு சுத்தி காட்டி டூர் கைடா இருக்கிறவன் தான் இவன். ஸோ இவங்களுக்கும் இவன் தான் டூர் கைடா இருப்பான் போல. இந்த ஐலாண்ட்ல நிறையவே நீங்க சுத்தி பார்த்திருப்பீங்க, பட் நான் சொல்ற இடத்துக்கு போயிருக்கவே மாட்டீங்க. இங்க மலை உச்சியில ஒரு ஃபிப் லைன் இருக்குது, ஸோ அங்கே போக வரீங்களா, அங்கே நிறைய என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாரு. அவர் சொன்னது ரொம்பவே பிடிச்சி போக நம்ம ஹீரோயினும் நாளைக்கே வரன்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகே இன்னைக்கு நைட்டுக்கு நம்ம கிளப்புக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அங்கே போய் நிறைய என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷம், நமக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நினச்சி அப்படியே நம்ம ஹீரோயினும் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கும்போது இது அங்கே இருக்கிற பெரிய கேங்ஸ்டர் லீடர் பார்க்குறாரு. இவர் அங்கே பெரிய ஆளு. இவரை நம்ம ஹீரோயின் கிட்ட போய் வா நான் உன் கூட டான்ஸ் ஆடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி டான்ஸ் ஆட போகும்போது இதை பார்த்து நம்ம ஹீரோ ரொம்பவே கடுப்பாகி, யாரு நீங்க இப்படிலாம் மேனஸ் இல்லாம பண்றீங்க அப்படின்னு சொல்லி அவரை தள்ளிவிட அவன் டென்ஷன் ஆகி நம்ம ஹீரோ கிட்ட யாரா நீ அப்படின்னு சொல்லி ஒரு அடி அடிச்சிடுறான். இதை பார்த்த நம்ம ஹீரோயின் ரொம்பவே கடுப்பாகி அவங்க கத்து வச்சுட்டு இருக்கிற மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அவங்கள போட்டு ஒரு வாங்கிடுறாங்க. அவங்க அங்க இருந்த எல்லாரையும் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த மேனியும் ஹீரோவும் பார்த்துட்டு இவ யாரா இவ இப்படி சண்டை போடுறா அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. இவங்க பறந்து சண்டை போட்டு ஒருத்தண்ட தலைமையில எல்லாம் உட்கார்ந்து அடிக்கிறாங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணா இப்ப இவங்க வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க. இன்னும் இவங்க 2 பேரும் ஷாக்ல தான் இருக்காங்க. இருந்தாலும் மேனி சொல்றான், நான் இந்த மாதிரி ஒரு பொண்ணு சண்டை போட்டு பார்த்ததே கிடையாது, ஆமா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்ற மாதிரி நிறைய கேள்வி கேட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ மட்டும் சைலண்டாவே இருக்கிறாரு. ஏன்னா நம்ம ஹீரோக்கு தான் எதுவுமே தெரியாதுல்ல. இப்ப அப்படியே வீட்டுக்கு போயிடுறாங்க. இப்ப அடுத்த நாள் காலையிலயும் ஆகுது. இப்ப அந்த மேனி வேகமா வந்து கதவை தட்டுறா. இவங்க 2 பேரும் என்னாச்சுன்னு கேட்க, நேத்து கிளப்ல நீங்க ஒரு கேங்ஸ்டர் போட்டு அடிச்சிங்க தானே, இப்ப அந்த கேங்ஸ்டர் அவனோட ஆளுங்களை கூட்டி இப்ப அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக வந்துகிட்டு இருக்கான், நீங்க கொஞ்சம் சேஃபா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க 2 பேரும் அப்படியே மிரண்டு போயிடுறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அவன் கொஞ்ச நேரத்திலேயே இல்ல நான் சும்மா தான் சொன்னேன், நீங்க பயப்படுறீங்களான்னு பார்த்தேன், ஆமா நேத்து சொன்ன மாதிரி
ஃபிப்லைன் போகலாமா, அதுக்காக கூப்பிட தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொன்னதும், அட பாவி கொஞ்ச நேரத்தில் எங்களை ஏமாத்திட்டியேடா, சரி ஓகே வா போகலாம் அப்படின்னு அவங்க எல்லாரும் கிளம்புறாங்க. அந்த இடம் காட்டுக்கு நடுவில் இருக்குது. கொஞ்சம் உயரமாக இருக்கிறதால நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட்டுக்கு பயப்படுறான். ஆனால் ஒரு சின்னதாக ஜிப்லைன் போனதுமே அவனுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுது. அப்புறம் நம்ம மேனி என்ன சொல்கிறான்னா, இதை விட கொஞ்சம் ஹைட் போனான்னு வச்சுக்கோங்களேன், அது இன்னும் அட்வென்ச்சராக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அதுக்கு நம்ம ஹீரோயினும் எனக்கு இது மாதிரி கேம்ஸ்னா ரொம்ப பிடிக்கும், வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த பெரிய ஜிப்லைனுக்கு போகிறாங்க. இந்த பெரிய ஜிப்லைனில் நிறைய தூரம் ட்ராவல் பண்ணணும் போல. ஸோ அதனால நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் முன்னாடி போறாரு. பட் அவர் பாதி தூரம் போனதுமே துரதிருஷ்டவசமா அந்த கயிறு அறுந்து போக அவர் அப்படியே அதில் தொங்கிட்டு இருக்கிறாரு. இதை பார்த்த நம்ம ஹீரோயின் ரொம்பவே பயப்படுறாங்க. இதை பார்த்த நம்ம மேனி நீ கவலைப்படாத நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி இவரும் ரோப்லேயே போய் நம்ம ஹீரோவை பிடிச்சிடுறாரு. பட் நம்ம ஹீரோவால் பிடிக்க முடியல, கை வலிக்கு அப்படியே கீழே தொப்புன்னு விழுந்துடுறாரு. ஸோ இதை பார்த்த நம்ம ஹீரோயின் உடனே காட்டுக்குள்ளே ஓடி எப்படியோ அவனை கண்டுபிடிச்சிடுறான். பட் அவனுடைய கால் உடஞ்சிருக்கு, கையிலலாம் ரத்தம். பட் இன்னொன்று நோட் பண்ணுறாங்க, அவன் பணம் வச்சுருந்தா அந்த பேக்கையும் காணோம். பட் இந்த நேரத்தில் அது முக்கியம் இல்லையா, ஸோ ஆம்புலன்ஸுக்கு டக்குன்னு கால் பண்ணி ஆம்புலன்ஸ்லேயும் நம்ம ஹீரோவை ஏற்றுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினும் ஹீரோ கூட போகலாம்னு ஆம்புலன்ஸில் ஏறுறாங்க. ஆனால் அந்த ஆம்புலன்ஸில் வந்தவங்க நம்ம ஹீரோயினை தடுக்கிறாங்க. அது அந்த ஐலாண்டோட ரூல் போல் பேஷண்ட் கூட யாருமே போகக்கூடாது, அவங்க தான் எல்லாமே பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த ஹாஸ்பிட்டலோட அட்ரஸை கொடுத்து வேணும்னா நீங்கள் எங்களை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினுக்கும் வேறு வழி இல்லாமல் அவங்க ஒரு பைக்கில் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. ஆம்புலன்ஸ்னால் கேட்கவா வேணும், அது வேகமாக ஓட்டிட்டு போக இவங்களும் பின்னாடியே வேகமாக போகிறாங்க. பட் இருந்தாலும் வழியில் ஒரு சின்ன ஆக்சிடெண்ட், அதனால இவங்க அந்த ஆம்புலன்ஸை மிஸ் பண்ணிடுறாங்க. பட் பரவாயில்ல, அவங்க கொடுத்த அட்ரஸ் தான் இருக்குது அப்படின்னு அந்த அட்ரஸை பார்த்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் அங்கே இருக்கிற ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட என்னோட ஹஸ்பண்டை பார்க்கணும், நீங்கள் எங்கே அட்மிட் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னதும், யார் நீங்கள், என்ன சொல்கிறீங்க, யார் உங்களுடைய ஹஸ்பண்ட், அப்படி யாரும் வரலையே அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் டக்குன்னு ஹீரோவோட ஃபோட்டோ எடுத்து காட்டி இவர் தான் என்னுடைய ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்ல, இல்லையே அப்படி யாரும் வரல, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அவங்க கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறாங்க. பட் நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. அப்படின்னா அவங்க எங்கே போயிருப்பாங்க அப்படின்னு இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஒருவேளை பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் ஏதாச்சும் இருக்கா, அங்கே கொண்டு போயிருப்பாங்களா அப்படின்னு டக்குன்னு பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போய் கேட்குறாங்க. பட் அங்கேயும் அப்படி யாரும் வரல அப்படின்னு சொல்ல இவங்களுக்கு வேறு வழி இல்லை. இவங்க அப்படியே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் சொல்கிற எல்லா விஷயத்தையும் அவங்க கம்ப்ளைண்ட்டாக எழுதி கொள்கிறாங்க. இப்போ அடுத்த நாள் நம்ம ஹீரோவோட அம்மா அப்பாவும் வராங்க. ஏன்னா நம்ம ஹீரோயின் எல்லா விஷயத்தையும் அவங்க கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஏற்கனவே நம்ம ஹீரோவோட அப்பாவுக்கு ஹீரோயினை பிடிக்காது, இப்போ இப்படி வேற நடந்துருச்சா. இவங்க எல்லாருமே இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போகிறாங்க. அங்கே ஒரு பெரிய ஆஃபீஸர் இருப்பார், அவர் தான் இந்த கேஸை எடுத்திருப்பார் போல். இப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட இவர் கேட்குறாரு, ஃபர்ஸ்ட்ல இருந்து என்ன நடந்துச்சுன்னு எல்லாத்தையுமே சொல்லுங்க அப்படின்னு கேட்க அவங்களும் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அப்படியே அந்த ஆக்சிடென்ட் நடந்த டைம் அவர் காசு வச்சுருந்த அந்த பேக்கையும் காணலை அப்படிங்கிறதையும் சொல்லும்போது அந்த போலீஸ் ஆஃபீஸர் சொல்கிறாரு, இந்த ஐலாண்டில் நிறைய கிரிமினல்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாருமே இந்த டூரிஸ்ட்களை வந்து நிறைய கழுத்தறுத்திருக்கிறாங்க. ஸோ நீங்கள் தான் கொஞ்சம் பத்திரமா இருந்திருக்கணும், பட் இப்படி இருந்துட்டீங்களே, பரவாயில்ல, நம்ம சைடால் என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்கள கூட்டிட்டு அந்த ஆக்சிடென்டான ஜிப்லைன் இருக்கிற இடத்துக்கு தான் போகிறாங்க. போய் அங்கே அந்த ஜிப்லைனை நடத்திட்டு இருக்கிறவர் கிட்ட விசாரிக்கும் போது அவர் இவங்களை பார்த்துட்டு, இல்லையே நான் இவங்களை பார்த்ததே இல்லையே, இப்பதான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்ட நம்ம ஹீரோயின் ரொம்பவே டென்ஷன் ஆகி அவரை சட்டை பிடிச்சி கேட்குறாரு, டே உண்மை சொல்டா அந்த மாதிரி கேட்க நம்ம போலீஸ்காரர் வந்து தடுக்கிறாரு. என்னங்க இப்படி பண்றீங்க, உங்க மேல தப்பு வச்சுட்டு அவங்க மேல குத்த சொல்றீங்க, எதுவா இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு வந்து பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு கூட்டி போறாரு. அங்க கூட்டி போய் அவங்களுக்கு ஒரு வீடியோவை காட்டுறாங்க. அதுல நம்ம ஹீரோயின் கேங்ஸ்டரோட சண்டை போடுற மாதிரி அந்த வீடியோ இருக்குது. இங்க பாருங்க, நீங்கள் ஒரு கேங்ஸ்டர் போட்டு அடிச்சிருக்கீங்க, ஸோ அந்த கேங்ஸ்டர் கூட உங்கள் ஹஸ்பண்டை கடத்திட்டு போயிருக்கலாம், ஸோ எங்களுக்கு கொஞ்சம் டைம் தாங்க, நம்ம பார்த்து சொல்கிறோம், எங்களால் முடிஞ்சதை நாம் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இப்போ நம்ம ஹீரோயினுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, மிஸ்ஸிங் போஸ்ட் எல்லாம் ஒட்டுறாங்க, எல்லார்கிட்டையும் கேட்டு பார்க்குறாங்க, பட் யாருக்குமே ஒன்றுமே தெரியல. இங்கே நம்ம ஹீரோவோட அப்பாவுக்கும் நம்ம ஹீரோயினை பிடிக்கல இல்லையா, ஸோ அவர் சொல்கிறாரு, உன்னை கல்யாணம் பண்ணதால தான் அவனுக்கு இப்படி ஆச்சு, அவனுக்கு எத்தனையோ தடவை சொன்னேன் ஆனாலும் அவன் கேட்கல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. நம்ம ஹீரோயினும் சரி ஓகே, இனிமேல் நம்ம யாரையும் நம்ப வேணாம், நாமளே இதை கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லி இவங்க தனியா இன்வெஸ்டிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. நாம முதல்ல அந்த ஜிப்லைன்ல இருக்கிறவனை தான் பிடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஜிப்லைன்ல போறதுக்காக இவங்க வராங்க. அப்ப அவனும் ஓ இவ பயந்துட்டா போல, அதான் நம்ம கிட்ட எதுவுமே கேட்கல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது இவ ஜிப்லைன்ல போகும்போது இன்னொரு கொக்கி எடுத்து இவன் மேல மாட்டிட்டு இவனையும் இழுத்துக்கிட்டு போறா. அவனும் பயத்துல என்ன பண்றீங்கன்னு கேட்க இவளும் பாதி தூரம் போயிட்டு அதை
அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு, இப்ப மட்டும் நீ உண்மையை சொல்லலைன்னு வச்சுக்கோயே, உன்னை அப்படியே கழட்டி கீழே விட்டுடுவேன் அப்படின்னு சொல்றான். அவனும் பயத்துல என்ன மன்னிச்சிடுங்க, நான் உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி, அந்த கேங்ஸ்டர் தான் எங்களை பயமுறுத்தாக்கி இதை சொல்ல வேணாம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு, அதனாலதான் நம்ம சொல்லல அப்படின்னு சொல்றத இவளும் வீடியோ எடுத்து வச்சுக்கிறா. அப்படியே இந்த வீடியோவை எடுத்துக்கிட்டு வந்து நம்ம போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட காட்டி, இவன் பொய் சொல்லியிருக்கிறான் அப்படின்னு சொல்லி, இப்பதான் வீடியோ எவிடன்ஸ் கிடைச்சாச்சுல்ல, அந்த கேங்ஸ்டரை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே அந்த போலீஸ் ஆஃபீஸர் அவங்களுடைய ஆளுங்களுக்கு சொல்லி நம்ம ஹீரோயினை பிடிச்சிடுறாங்க. என்ன எதுக்கு பிடிக்கிறீங்க அப்படின்னு கேட்க, அவளோட கையில விலங்கெல்லாம் மாட்டிட்டு, இங்க பாரு நீ இங்க இருக்கிறது ரொம்பவே ஆபத்து, மட்டும் இல்லாம நீ ஒரு கேங்ஸ்டரை வேற அடிச்சிருக்க, அவர் ரொம்ப பெரியவர், சோ ஒழுங்கு மரியாதையா நீ இந்த ஐலாண்டை விட்டு ஓடி போயிடு, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்ற மாதிரி வார்ன் பண்றாரு. அந்த சீன் அப்படியே கட் பண்ணா, இப்போ ஒரு போட்ல நம்ம ஹீரோயினை ஒரு போலீஸ்காரரோட இந்த ஐலாண்டை விட்டு அனுப்புறதுக்காக அனுப்பியிருக்கிறாரு போல. இவளும் ஹஸ்பண்டை கண்டுபிடிக்கணுன்றதுக்காக ஏதாவது பிளான் போட்டாகணுமே அப்படின்னு சொல்லி, எனக்கு வாஷ்ரூம் வருதுன்னு அந்த போலீஸ்காரர் கிட்ட சொல்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி வாஷ்ரூம் கிட்ட வரை வந்து அவளோட விலங்கை கழட்டி விடாம இந்த மாதிரி நானும் உள்ள வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவர் அப்படியே பிடிவாதமா இருக்க நம்ம ஹீரோயினும் சரி ஓகே உங்க இஷ்டம்னு சொல்ல, உள்ள வந்தவரு நம்ம ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சிக்கிறாரு. உங்களுக்கே தெரியும் நம்ம ஹீரோயின் சும்மா சாதாரணமான ஆள் இல்ல, அவரை ஒரே அடியில மட்டையாக்கிட்டு அவர்கிட்ட இருந்த சாவியும் எடுத்து விலங்கையும் கழட்டிட்டு அப்படியே அந்த போட்ல இருந்து கடல்ல குதிச்சிடுறாங்க. அப்படியே அங்கிருந்து நீந்திக்கிட்டு மறுபடியும் இந்த ஐலாண்டுக்கு தான் வராங்க. இப்போ என்ன பண்றாங்கன்னா, அந்த நைட் கிளப்ல தானே எல்லா விஷயமும் நடந்துச்சு, ஸோ அங்கதான் மேனி இருப்பான்னு சொல்லி அந்த மேனியை தேடி இவங்க போறாங்க. அவனை பார்த்தா அவன் வாஷ்ரூம்ல இருப்பான். அவ பாத்தீங்கன்னா அவனை அந்த இடத்துல போட்டு அடி அடின்னு அடிச்சு, உண்மையை சொல்லிடு அப்படி இல்லைன்னா உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆனா இவன் உண்மையிலே அப்பாய் போல இவன் சொல்றான், எனக்கு எதுவுமே தெரியாது, இப்படி நடந்தது எனக்கும் கவலையா தான் இருக்கு, கூடிய சீக்கிரமா உன் ஹஸ்பண்டை கண்டுபிடிச்சிடலாம், உனக்கு நானும் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு இப்ப தங்குறதுக்கு வீடு இல்லையா, ஸோ நம்ம வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவனுடைய அம்மாவையும் இன்ட்ரோ பண்ணிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்றா, முதல்ல நம்ம ஆம்புலன்ஸ் டிரைவரை தான் பிடிக்கணும், ஏன்னா அவன் தான் லாஸ்டா நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போனான், அவனை பிடிச்சா எல்லாம் தெரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி நாளைக்கே வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றான். எனக்கு தெரிஞ்சு கேங்ஸ்டர் எல்லாம் ஒன்று கூடுற ஒரு இடம் இருக்குது, அங்க போனா நம்மளால அவனை பிடிச்சிடலாம். இவன் சொன்னது நம்ம ஹீரோயினுக்கு கரெக்டா தான் படுது. ஸோ இப்போ அப்படியே சீனை கட் பண்றாங்க. இப்போ அடுத்த நாள் காலையில இவன் அவனை தேடி நம்ம ஹீரோயினை அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறான். அங்க போய் எங்க தேடினாலுமே அவனை காணோம். ஸோ இன்னைக்கு அவன் அந்த இடத்துக்கு வரல போல, நாளைக்கு வந்து தேடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம மேனி ஹீரோயின் கிட்ட சொல்லி அங்கிருந்து அப்படியே போகும்போது நம்ம ஹீரோயின் ஒரு போஸ்டரை பாக்குறாங்க. உடனே வண்டியை நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் இறங்கி பார்த்தா, அந்த போஸ்டர்ல இருக்கிற டேட்டூவை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் சொல்றான், இந்த டேட்டூவை தான் அவனும் கையில போட்டிருந்தான், சோ இதுக்கும் அதுக்கும் ஏதோ லிங்க் இருக்குது, இந்த இடத்துக்கு போனா நமக்கு ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும், சம்டைம்ஸ் அவனே அங்க இருக்க வாய்ப்பு இருக்கு சரின்னு சொல்லிட்டு இவனும் நம்ம ஹீரோயினை அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறான். அங்க போயிட்டு நம்ம ஹீரோயினை கார்லயே இருக்க சொல்றான், நீ உள்ள வந்தா ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவேன், நானே உள்ள போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் உள்ள போய் அவனை தேடுறான். சோ இந்த சமயத்துல நம்ம ஹீரோயின் கார்ல கோவமா உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அவன் ஒருத்தரை பாக்குறான். அவன் வேற யாரும் இல்ல, அந்த ஆம்புலன்ஸ்ல ஏத்தக்குள்ள இன்னொருத்தர் இருந்தானே அவன் தான் அவன். அந்த மேனி இவனை பார்த்துக்கொள்ளட்டும், நம்ம இவனை ஃபாலோ பண்ணலாம்னு சொல்லி அவன் காரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போறான். அவன் ஒரு இடத்துல காரை நிப்பாட்டிட்டு ஒரு பொண்ணை கூட்டிட்டு பில்டிங் குள்ள போறான். இவங்களும் அவன் பின்னாடி மெதுவா சைலண்டா ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. இவனுக்கும் நம்ம ஹீரோயின் ஃபாலோ பண்றது தெரிய வர ஒரு கட்டத்துல ஹீரோயினுக்கே தெரியாம நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்ண போறான். நம்ம ஹீரோயின் தான் சாதாரண ஆள் இல்லையா, சோ அவனை போட்டு அடிச்சு ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க வச்சு அவனை அடி அடின்னு அடிச்சு சித்திரவதை பண்ணி கேட்கும்போது அவன் சொல்றான், எங்களுக்கு எதுவுமே தெரியாது, நம்ம அவங்கள ஹாஸ்பிட்டல்ல தான் ட்ராப் பண்ணோம் அப்படின்னு ஹாஸ்பிட்டலை பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்ப நீ உண்மையை சொல்லாம மழுப்பிக்கிட்டு இருந்த, சத்தியமா உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்ல, நீங்க வேணும்னா அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் கிட்ட கேட்டு பாருங்க, அவங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கலாம் அப்படின்னு இவன் சொல்ல, அவனை அடிச்சு அப்படியே கெட்டி வச்சுட்டு அவனோட போனால அந்த ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு மெசேஜ் பண்றான், இப்ப நீ இங்க வரலனா உன்னோட ஃப்ரெண்டை கொன்னுடுவேன் அப்படின்ற மாதிரி மெசேஜ் பண்ண, அவனும் அங்க வேகமா வர, வந்தவன் ரொம்பவே கோவத்தோட நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்ண வர, நம்ம ஹீரோயின் சும்மா விடுவாங்களா, அவங்களும் அட்டாக் பண்ண ஒரு கட்டத்துல இவன் கழுத்தை நெரிச்சு ஹீரோயினை கொலை பண்ணவே போயிடுறான். இப்பவும் நம்ம இவனை கொல்லாம விட்டா இவன் நம்மளை கொண்டுடுவான்னு சொல்லி ஒரு ஷார்ட் கன் எடுத்து அவனை ஷூட் பண்ணிடுறான். அப்ப அங்க போலீஸ் வர மாதிரி சத்தம் கேட்க, இப்ப அடுத்த சீன்ல காட்டுறாங்க நம்ம போலீஸ் ஹீரோயினை பிடிச்சி வச்சிருக்காங்க. அப்ப அந்த போலீஸ் ஹீரோயின் கிட்ட சொல்றாரு, நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்க தெரியுமா, நான் உன்னை காப்பாத்தலாம்னு நினைச்சேன், பட் நீ இப்படி வந்து மாட்டிக்கிட்டியே, இங்க பாருங்க நீங்க எல்லாரும் போட்ட நாடகம் எனக்கு நல்லாவே தெரியும், அதை கண்டுபிடிச்சேன்னு
வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்ல, அப்புறம் நம்ம ஹீரோயினை அவங்க கார்ல கூட்டிட்டு போறாங்க. ஏதாவது ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போவாங்கன்னு பார்த்தா நடுக்காட்டுக்கு இவங்கள தனியா கூட்டிட்டு போறாங்க. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சுது இவங்களை போட்டு தள்ள தான் கூட்டிட்டு போறாங்கன்னு. நம்ம ஹீரோயினும் எல்லாத்துக்கும் ரெடியா தான் இருக்காங்க. அந்த காட்டுக்குள்ள அந்த போலீஸ்காரனுங்க நம்ம ஹீரோயினுக்கு குழி தோண்டிக்கிட்டு இருக்க இவங்க கையில இருக்கிற ஏதோ ஒரு பின்ன வச்சு இந்த கைவிலங்க கலட்டிடுறாங்க. அப்புறம் என்ன ஃபைட்டு தான். நம்ம ஹீரோயினை இவங்க சாதாரண ஒரு பொண்ணுன்னு நினைச்சிட்டாங்க. பட் இவங்க அடிக்கிற ஒவ்வொரு அடியும் இடி மாதிரி இருக்குது. கடைசா அங்கிருந்த 2 போலீஸையும் கொன்னுடுறாங்க. இப்ப நம்ம போலீஸ் ஆபீசரை காட்டுறாங்க. அவரு நிம்மதியா வீட்டுல தூங்கிக்கிட்டு இருக்காரு. அப்ப இவருக்கு ஒரு போன் கால் வருது. காலை அட்டன் பண்ணி பேசினா நம்ம ஹீரோயின் தான் பேசுறாங்க. ஒழுங்கா எந்திரிச்சு உங்களுடைய பொண்ணோட ரூமுக்கு வாங்க அப்படின்னு சொன்னதும் இவரு பயப்பட்டு கொண்டு உடனே பதறி அடிச்சிட்டு இவரு பொண்ணோட ரூமுக்கு போறாரு. அங்க பார்த்தா நம்ம ஹீரோயின் இவரோட பொண்ணோட தலையில கண்ணை வச்சுட்டு இருப்பா. உங்களோட ஃபேமிலியை நீங்க காப்பாத்தணும்னா எனக்கு எல்லா உண்மையும் சொல்லணும், அப்படி இல்லைன்னா உங்க எல்லாரையும் நான் போட்டு தள்ளிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவரும் என்ன மன்னிச்சிடு, நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். உன்னோட புருஷன் வந்து எப்பவோ இறந்து போயிட்டான். ஒரு ஆப்ரேஷன் பண்ண போய் அவன் செத்து போயிட்டான். அந்த டாக்டர் தான் என்னோட மகளோட உயிரை காப்பாத்தினாரு. ஸோ அவர் இந்த கேஸை மறைக்க சொன்னதால நானும் இந்த கேஸை அப்படியே மறைச்சிட்டேன். நான் அந்த டாக்டருக்கு கடன் பட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயினுக்கு செம்மையா காண்டாகுது. அதே நேரத்துல அவங்களோட ஹஸ்பண்ட் இறந்து போனதை நினைச்சு அவங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அப்படியும் இவரும் இதுக்கு காரணம் தானே, மறைக்க ட்ரை பண்ணிருக்காருல்ல. ஸோ இவருக்கு சொல்றாரு, உங்களுக்கு 2 சான்ஸ் தரேன். ஒன்றில் நான் உங்களை கொலை பண்ணணும், இல்ல நீங்களே தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்னு கத்திய கொடுக்க இவனும் என் பொண்ணு முன்னாடி என்ன கொலை பண்ணிடாத, நான் வாழ தகுதி இல்லாதவன் தான் அப்படின்னு சொல்லி அவங்க பொண்ணுக்கு கிஸ் கொடுத்துட்டு அந்த கத்தியையும் வாங்குறாரு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் அங்கிருந்து நடந்து போறதை காட்டுறாங்க. காலெல்லாம் ரத்தமா இருக்கு. ஸோ இது மூலமா நமக்கு தெரியுது அந்த போலீஸ்காரர் இறந்துட்டாருன்னு. அப்படியே ஹீரோயின் வீட்டுக்கு வராங்க. மேனி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி அழுறாங்க. அவர் தான் கொஞ்சம் ஆறுதல் படுத்துறாரு. அப்படியே அந்த சீனும் கட் ஆகுது. இப்போ அவங்களுக்கு அந்த டாக்டர் நினைச்சு ரொம்பவே கோவம் வருது. ஏன்னா ஹாஸ்பிட்டல்ல போய் விசாரிக்கும் போது கூட அவங்க இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. அவங்கள ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக போகும்போது வழியில அந்த நர்ஸை பார்த்துடுறா. அதான் அந்த ரிசப்ஷனிஸ்ட். அவ சொல்லிருப்பா ஹஸ்பண்ட் அங்க கூட்டிட்டு வரலன்னு. ஸோ அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு அவளையும் பிடிச்சி அடின்னு அடிச்சு கார் டிக்கிக்குள்ள போட்டுடுறா. அவங்க கிட்ட இந்த எக்ஸஸ் பண்றதுக்காக கார்டெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த டாக்டரை பார்க்க தான் டைரக்டா போய்கிட்டு இருக்கா. அந்த டைம்ல டாக்டரை காட்டுறாங்க. அவர் எதுவுமே தெரியாத மாதிரி நடந்து வந்துட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் பின்னாடி வந்து ஒரு பிளாஸ்டிக் கவர் அவர் தலையில போட்டு அவரை போட்டு அடின்னு அடிச்சு கேட்குறா, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா இப்படி பண்ணுவ, என்னோட ஹஸ்பண்டை நீ எப்படி கொலை பண்ணுவ அப்படின்ற மாதிரி அடிச்சு கேட்கும்போது அப்ப பேசிக்கொள்ள முடியாத டாக்டர் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க, சிசிடிவி கேமராவா பாருன்னு. இவங்களும் உடனே பாக்குறாங்க. அப்ப கொஞ்சம் கேங்ஸ்டர் ஹாஸ்பிட்டலுக்குள்ள வராங்க. அப்ப நம்ம ஹீரோவையும் கூட்டிட்டு வராங்க. நம்ம ஹீரோவை பார்த்ததும் தான் தெரியுது இவரு சாகல, உயிரோடு தான் இருக்காருன்னு. இதை பார்த்த நம்ம ஹீரோயின் மிரண்டு போயிடுறாங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணா இப்ப அந்த கேங்ஸ்டர் நம்ம ஹீரோவை கூட்டிட்டு உள்ள வராங்க டாக்டரை பாக்குறதுக்காக. நம்ம நர்ஸ் வேஷத்துல நம்ம ஹீரோயின் இருக்கிறாங்க. அங்க இவ எதுக்கு வந்திருக்கான்னா நம்ம ஹீரோவோட ஸ்பைனல் மேரோவை எடுத்து இவனுக்கு வைக்கிறதுக்காக வந்திருப்பான். ஏன்னா இவனுக்கு கேன்சர் இருக்கும். ஸோ இதுக்காக தான் அந்த டாக்டருக்கு நிறைய பணம் கொடுத்து இந்த மாதிரி எல்லாம் பண்ண சொல்லியிருப்பான். இன்னைக்கு தான் அவனுடைய உடம்பு ஹெல்தியா இருக்குதுன்னு சொல்லி இன்னைக்கு அந்த ப்ரொசீஜரை செய்யறதுக்காக இவனை வர சொல்லியிருப்பான். அதுக்கு தான் இவனும் வந்திருப்பான். அந்த டைம்ல இந்த கேங்ஸ்டர் சொல்லிட்டு இருக்கிறான், நல்ல நேரம் அந்த வயசான கேங்ஸ்டருக்கு இது ஒன்றும் தெரியல, எப்பவுமே அவன் தான் இந்த ஐலாண்டு ரூல் பண்ணிட்டு இருப்பான், எவ்வளோ காலம் தான் அவன் ரூல் பண்ணிட்டு இருப்பான், இப்பெல்லாம் நம்ம தான் கையில எடுக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த பெரிய போஸை பத்தி தான் சொல்லிட்டு இருப்பாரு. இவர் பேசுறத வச்சே தெரியுது அந்த பெரிய கேங்ஸ்டர் நம்ம ஹீரோவை கடத்தலைங்கிறது. இப்ப அந்த டாக்டரும் என்ன செய்யறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் கன் எடுத்து அங்க இருக்கிற கேங்ஸ்டர் எல்லாரையுமே மிரட்ட தொடங்குறாங்க. இது எதுவுமே எதிர்பார்க்காதவங்க யாரு நீ அப்படின்ற மாதிரி ஷாக்கிங்ல பாத்துக்கிட்டு இருக்கும் போது கன்னை காட்டி மிரட்டி நம்ம ஹீரோவை வெளியில கூட்டிட்டு போயிடுறாங்க. அவ வெளியில போனதுமே இவங்களும் அட்டாக் பண்றாங்க. ஸோ அவளும் கன்னை வச்சுட்டு அப்படியே எமர்ஜென்சி எக்ஸிட் வழியா வெளியில வந்துடுறா. இவங்களும் கன்னை வச்சு ரொம்பவே போராடிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துல நம்ம வில்லன் வந்து செம்மையா இவகிட்ட வந்து மாட்டிடுறா. அதுக்கப்புறம் என்ன அவனோட தலையில கன்னை வச்சுட்டு அப்படியே அவனையும் சேர்த்து கார்ல போட்டு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. போய்கிட்டு இருக்கும்போது அந்த கேங்ஸ்டர் இவகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக எப்படியோ காரோட கதவை திறந்து அப்படியே ஜம்ப் பண்ணி அவனோட கேங் கூட சேர்ந்துடுறாரு. நம்ம ஹீரோயினும் அங்கிருந்து தப்பிக்கிறதுக்காக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற அந்த மேனிக்கு மெசேஜ் பண்ணி ஒரு காரை ஏற்பாடு செஞ்சிடுறா. அவங்கள கூட்டிக்கிட்டு அந்த மேனி வாங்க நம்ம இங்க வில்லேஜ்லயே ஒளிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வில்லேஜுக்கு கூட்டிட்டு போறாரு. பட் அங்கேயே கேங்ஸ்டர் வந்துடுறாங்க. ஸோ அந்த வில்லேஜ்ல எல்லா வீடையும் ஒவ்வொன்றா இவங்க தேடி பாக்குறாங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஹீரோயின் மறைய ட்ரை பண்றாங்க. பட் நிறைய பேர் வந்துகிட்டே இருக்கிறதால வர எல்லாரையுமே அடிச்சு மொட்டையாக்கிடுறா. கடைசியா அந்த கேங்ஸ்டர் வந்து நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்ண இவங்களுக்குள்ள பெரிய சண்டையே வந்துடுது. பட் எப்படியோ நம்ம ஹீரோயின் எப்படியோ அவனை லாக்
பண்ணி கழுத்துல கத்தியும் வச்சிடுறாங்க. சரியா அந்த நேரம் பார்த்து அங்க போலீஸும் வந்துடுறாங்க. அப்படியே அங்க அந்த பெரிய கேங்ஸ்டரும் வந்துடுறான். ஸோ அவன் அங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இந்த மாதிரி கேங்ஸ்டர் இவ்வளோ பெரிய அட்டூழியமே பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது. அவன் இங்க வந்து எல்லாரையும் மிரட்ட ஆரம்பிக்கிறான். எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி பண்ணிருப்பீங்க? இங்க டூரிஸ்ட் வரதால தான் இங்க இருக்கிற மக்களோட பொழப்பே ஓடிக்கிட்டு இருக்குது. அதுல மண்ணள்ளி போட பாத்தியேடா கேங்ஸ்டர் மொட்டை தலையா. அப்ப அந்த மொட்டை தலையன் கேங்ஸ்டர் சொல்றாங்க, அடே போலீஸ்காரங்களா, இவங்க எல்லாரையும் ஷூட் பண்ணுங்க, நான் தான் உங்களுக்கு காசு கொடுத்துருக்கேன்ல அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அவங்களுக்கு எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா அங்கதான் பெரிய கேங்ஸ்டர் இருக்கிறாங்கல்ல. இதை கேட்ட அந்த பெரிய கேங்ஸ்டர் என்ன சொல்றாருன்னா, நீ அந்த கத்தியை என்கிட்ட கொடுமா, நான் இவனை பாத்துக்கிறேன், உனக்கும் ஹஸ்பண்டுக்கும் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு வாக்கு கொடுக்க அந்த பெரிய கேங்ஸ்டரை நம்பி கத்தியை கொடுக்குறான். அதுக்கப்புறம் அவன் என்ன பண்றான்னா அந்த பெரிய கேங்ஸ்டர் சின்ன கேங்ஸ்டரை கொலை பண்ணிடுறான். அப்புறம் நம்ம பெரிய கேங்ஸ்டர் சொல்றாரு, அந்த சின்ன பையன் எவ்வளவு காசு கொடுத்தானோ அதை விட அதிகமா நான் தரேன், அந்த ஹீரோவையும் விட்டுடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப கடைசியா நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போட்ல அங்கிருந்து தப்பிச்சு போறாங்க. எப்படியோ நம்ம ஹீரோயின் ரொம்பவே கஷ்டப்பட்டு அவங்களோட ஹீரோவை, அதாவது அவங்களோட ஹஸ்பண்டை காப்பாத்திட்டாங்க. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.